மிஸ்டேக் ஆயிடுச்சு ப்ரோ. கடைக்காரங்க என்ன ப்ரோ? வணக்கம், நான் தான் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர் கேட்டன் ப்ரோ வந்து ஏகே பைக்கர் பிளானன் ஒரு பிட்சாப் ஓப்பன் பண்ணுறாரு திருச்சியில். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். பிட்சாப் பண்ண கிளம்பிட்டோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைவே வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 9:46 ஆகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் திருச்சிக்கு. போய் நம்ம என்ன வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை கீச்செயின் வாங்குற வருஷம் தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் அப்படியே எஸ்ஆர் கேட்டன் ப்ரோ மீட் பண்ண முடிஞ்சுன்னா மீட் பண்ணுவோம். ப்ரோ வந்து 10 மணிக்கு ஷாப் ஓப்பனிங்னு சொல்லியிருந்தார். ஆனால் நம்மளால் போக முடியல, லேட்டாக போயிட்டுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணப்பாறையை 10 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும். இன்னும் திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. காலைல இன்னும் டிஃபனே சாப்பிட்லைங்க. ஒரு சின்ன டீ பிரேக் ஒன்று எடுத்தோம். அதனால தான் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:32 ஆகிடுச்சு. இவ்வளோ லேட்டு இல்லாட்டி இந்நேரம் நம்ம ஓரளவுக்கு திருச்சிக்கிட்டு போயிருப்போம். ஹெல்மெட் கிளீனர் வாங்கலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கப்ப, ஏன்னா ஹெல்மெட் வந்து ரொம்ப அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குங்க. அதனால் ஹெல்மெட் கிளீனர் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. என்னென்ன போய் பார்ப்போம். திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்ம ப்ரோ ஷாப்புக்கு வந்து வழி தெரியாமல் மேப் போட்டுருந்தோம். அவர் வந்து இன்னும் கூகுள் மேப்லேயும் அப்டேட் பண்ணல. அது இல்லாமல் ஒரு வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். பிஜி நாடு ஸ்வீட்டுக்கிட்ட தான் நம்ம மட்டன் ஸ்டால் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அதை வச்சு தான் இப்போ மேப் போட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டே வந்துட்டோம். நல்ல வேலை நான் இந்த பாலத்துக்கு அடியில் போயிருப்பேன். அதுக்கப்புறம் தான் மேப் போட்டு கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்பீடாக வண்டி ஓட்டுங்க, ஓட்டாதுன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எங்கெங்க ஸ்பீடாக ஓட்டணும், எங்கெங்க ஸ்லோவாக ஓட்டுங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம வண்டி எடுத்தாலே வேகமாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸ்பீடாக க்ரூஸ் பண்ண வேண்டிய இடத்த ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி லிமிட்டாக போக வேண்டிய இடத்த லிமிட்டாக போகணும். எப்பயும் கொடுக்கணும். எப்போயாவது ஒரு வாட்டி நீங்கள் ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. என்ன சொன்ன மாதிரி தான் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஆடு கூட கொடுத்து வரலாம், நாய் கொடுத்து வரலாம், மாடு கொடுத்து வரலாம். வயசானவங்க டக்குன்னு பார்க்காம கிராஸ் ஆவாங்க. ஸோ ஹைவேஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். நம்ம டிராஃபிக் ரோட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஹைவேஸ் நிறைய நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே சேஃப்டி கேர். அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுப்பாக எப்பயுமே வண்டி ஓட்ட இது பண்ணுங்க. ஆப்போசிட்டில் வந்து வரவங்க எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கேர் எடுத்து கொஞ்சம் பொறுப்போட வண்டி ஓட்டுங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட அண்ட் தென் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் பண்ணி வந்ததுக்கு. விஷயமே ப்ரோ பண்ணி தருவார். அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் எல்லாமே எது இருந்தாலும் பண்ணி தருவார். மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு ப்ரோ கடைக்காரங்க. என்ன ப்ரோ? நான் போய் சுற்றி வந்தேன் ப்ரோ. தமிழ்நாடு போயிட்டு வந்தேன் ப்ரோ. கூகுள் மேப்பில் உங்கள் ஏகே பைக்கர்ஸும் போட்டால் அது வேறு எங்கேயே கிடச்சி ப்ரோ. இல்லை, அந்த கடை பேஜில் வந்து நான் லிங்க் கொடுத்துருந்தேன். கடை பேஜ்லையா ப்ரோ? நான் லிங்கே பார்க்கல ப்ரோ. மொத்தத்துக்கு நான் நீங்கள் ஒரு இந்த ஷாப் வீட்டை போட்டிருந்தீங்களா, கறி கடை ஷாப், அதில் நீங்கள் லொக்கேஷன் சொல்லியிருந்தீங்களா? நான் கடையோட பேர் எக்ஸாக்டான லொக்கேஷனை கொடுக்குறேன். அதுதான். அது இல்லாமல் நீங்கள் ஷாப் அந்த மீட் ஷாப்பு சொல்லியிருந்தீங்களா நம்ம ஷாப்பு, அந்த லொக்கேஷனை பார்த்தா வந்தேன். அந்த பிஜி ஸ்வீட்டு அதில் சொல்லியிருந்தீங்களா, அதை பார்த்து தான் வந்தேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ. சின்ன யூடியூப் இருக்குது, நீங்கள் ஏதாவது சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க எல்லாமே மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் மேலே வளர்கிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருப்பீங்க. தலைவனை மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வாங்கணும் பார்த்தீங்கன்னா கீ செயின், அடுத்து இந்த ப்ரோ டேப், இந்த கியர் ஷிஃப்டிங் லிவர்ட்ட ஒரு
ரப்பர் மாதிரி வருங்களா, அது வாங்கினோம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பின்னாடி அந்த லைட் ஒன்று வரும். இப்போ நைட் ரைடு பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம சேஃப்டிக்கு வாங்கியிருக்கு, அவ்வளோதான். இது மட்டும் தான் வாங்கினோம். நம்ம வாங்கின ப்ராடக்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 வந்துச்சு. சாரி 240 வந்துச்சு ப்ரோ. அதில் 20 rupees லெஸ் பண்ணி 220 போட சொன்னாங்க. பரவாயில்ல ப்ரோ, வேறு லெவல். கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்லாமே ட்ரீட் பண்ணுறாங்க. நிவாஸ் ப்ரோவும் பார்த்தேன், எல்லாமே செம்ம ஓரளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக. நான் தான் கொஞ்சம் நர்வஸ்லேயே இருந்தேன், நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ செல்லில் பார்த்து திடீர்னு நேரில் பார்த்தா திடீர்னு பேச மாட்டோம். நான் அவர்கிட்டே சொன்னேன், ப்ரோ நர்வஸ் ஆகிட்டேன் ப்ரோ ஓவரா அப்படின்னு. ஏன் ப்ரோ நர்வஸ் ஆகிறீங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயுமே இருக்கார். மறக்காமல் யாராச்சும் இங்கே உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரோ ஷாப்பை. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்குவாட்.